ஹலோ ட்ரேடர்ஸ், நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது ஒரு சின்ன கேப் டவுனில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த 24,700 கீழே மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக 24,550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட கிளிப்பை காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தோம் அப்படின்னா எது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இங்கேருந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 24,000 இந்த 550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த 24,700 பிரேக் வச்சுது அப்படின்னா 24,550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதிகப்படியாக. ஸோ அதே போல் மார்க்கெட் இப்போது 24,550 வரைக்கும் வந்துட்டு அங்கே சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து மேலே போயிருக்கு. நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே போகணும் அப்படின்னா இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். அதாவது 24,800 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 24,800க்கு மேலே க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கணும். அப்போ தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே மூமெண்ட்டும் கொடுக்கும். அதே போல் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜரான அந்த ரேஞ்சுங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. 24,890 இல்லைனா 24,900 இந்த ரேஞ்சை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ மார்க்கெட் மேலே போகணும்னா ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணணும். தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் மார்க்கெட் வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு அகைன் இந்த இடத்துல டச் ஆகிட்டு ஒரு ஃபாலு, திரும்ப மார்க்கெட் மேலே போனப்போ இதே இடத்துல டச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால். இன்கேஸ் மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போனால் கூட இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஃபர்தர் மார்க்கெட். ஓகேவா? ஃபர்தர் அப்கமிங் டேஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வரணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஆகணும். அதாவது இன்னையோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பிரேக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரும். ஸோ இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஒரு ரேஞ்சும் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். அப்போ இந்த லெவலையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க்கெட் மேலே எப்படி போயிட்டுருக்கு, அதே போல் கீழேயும் இந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. அப்போது மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேடாக ட்ரை பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இப்போ வரலாம் இல்லையா? மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு, அதாவது 25,000க்கும் இந்த 24,500க்கும் நடுவில் ட்ரேடாக ட்ரை பண்ணுது. அப்போது இந்த எக்ஸ்பைரி மேபி இதுக்குள்ளே முடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. 24,500லேருந்து 25,000 இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் எதையாவது பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்போ இது வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது டே கேண்டலாக வச்சாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்களேன், இது வந்து டே கேண்டல். இப்போ இதுலேயும் நமக்கு கிளியராக தெரியுது, இங்கே சப்போர்ட்டு மேலே இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் இங்கே போயிட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப் சைட் போயிட்டு திரும்ப ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டு இங்கே வந்து சப்போர்ட்டு. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் எப்போல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகுதோ அப்போல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வரும். அதே போல் எப்போல்லாம் இந்த சப்போர்ட் கிட்ட வருதோ அங்கெல்லாம் பையிங் ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான கேண்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் மாதிரி, அதாவது இங்கே வந்து கீழே பார்த்திங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கீழே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பையிங் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, பையர் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் சைடில் மூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஆனாலும் ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 24,800 பிரேக் பண்ணோம், அப்புறம் இந்த 24,892. ஓகேவா? இந்த டோஜி, ஏன்னா இந்த டோஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு இதோட ஹையை பிரேக் பண்ணவே முடியல. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன மீனிங், இன்டிசிஷன் மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டில் பையராலையும் செல்லராலையும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அப்படிங்கிறப்போ ஒன்று ஹையை பிரேக் பண்ணுதா லோவை பிரேக் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. லோவை தான் பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஓகேவா? அப்போது ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னா ஃபர்தராக இதோட ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இதை வந்து ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக ஒரு ஐடியா இருக்கும். இப்போ இதில் பார்த்தாலும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, நம்ம இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி இருக்குது. பிரேக் வச்சா 24,500 வரைக்கும் 550 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் வந்துட்டு அப்புறம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 15 minutesல பார்த்தாலும் அந்த ரேஞ்சு நமக்கு வந்து கரெக்டாக தெரியுது. ஸோ இதை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது வந்து 24,900, அதாவது 892 இருக்குது, 900 கூட வச்சுக்கலாம். கீழே வந்து 24,800. இது ரெண்டு ரேஞ்சும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதே போல் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மேஜர் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. சரி, கீழே எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த இடத்துல பாருங்களேன்,
இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி இங்கே தெரியுது. இதை வந்து மார்னிங் டெலிகிராமில் கொடுத்துருந்தேன். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தால் இது வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்காக வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் இதை வந்து டச் பண்ணவே இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. இன்கேஸ் கீழே வரப்போ இந்த ரேஞ்சில் எங்கேயாவது வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம் மார்க்கெட். ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இது கிடையாது. இது இந்த லோ வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிறது சைட்வேஸ்லேயே போயிருக்கு. இந்த பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இதோட இந்த டோஜி கேண்டலுக்கு இன்சைட் கேண்டலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட லோ வரைக்கும் நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் பெருசாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு இல்லையா? ஸோ இந்த என்ட்ரி எடுத்தால் கூட ரிஸ்க் இது வரைக்கும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் ரிஸ்க்கை பொறுத்தது தான். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேவா? இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக எங்கே போகலாம்? அடுத்து இந்த ரேஞ்சு, இந்த இடம் இருக்குது இல்லையா? ஸோ 24,450 கிட்ட போகலாம். இதுக்கிட்ட கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வரும். அதாவது அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,450 இதுக்கிட்ட வருது. 450 ஆர் 460 இதுக்கிட்ட மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இந்த ரேஞ்சு இந்த ட்ரெண்ட் லைன் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப இதுக்கிட்ட வரும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சென்செக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மேஜராக ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்த பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சு. ஓகேவா? இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் எதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்சு 81,800. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. 81,800 வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும். அப்போ தான் மார்க்கெட் ஃபர்தராக என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு இந்த ரேஞ்சு இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ கீழே சப்போர்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல தான் திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போஸ் ப்ரைஸ் வந்து கீழே வருது அப்படின்னா திரும்ப இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னைய நாளோட லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதெல்லாம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு ஃபால் வந்து இதுதான் அடுத்த சப்போர்ட் 80,000. ஸோ இந்த ரேஞ்சுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் தான். ஸோ இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தெரியுது இந்த லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்ததாக 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கலாம். இங்கே நமக்கு இங்கேயும் அதே கிளியராக தெரியுது. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த சப்போர்ட்டு எல்லாமே கிளியராக தெரியுது. ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஒரு இந்த இடத்துல புல்லிஷ் ஆர்டர் பிளாக் வந்து தெரியுது. அப்போ மார்க்கெட்டு சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்குதுன்னா இது வந்து இங்கே எங்கேயாவது வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக இங்கே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிட்டா டைரெக்டாக இந்த இடத்துல வந்துடும் 80,000க்கு. ஓகேவா? அடுத்து 80,500 இருக்குது. அதுக்கப்புறம் தான் 80,000க்கு வந்து வரும் மார்க்கெட். அதுக்கு முன்னாடியே ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. தேங்க்யூ.